ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உலக வரலாற்றின் முதல் முறையாக அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஒரு சேனலில் ஒரு டுட்டோரியல் போட போகிறோம். அதுவும் ஃபுல் ஜூம் டுட்டோரியல். அப்படின்னா ஸ்டார்டில் வந்து எண்ட் எழுதி எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடணும். லைக் போடுவது முக்கியமானதாகும். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு ஜூம் இருக்குன்னா ஜூம் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக. அப்படின்னா சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ ஆன்லைன் கிளாஸ்லாம் ஜூமில் தான் நடக்குது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஜூமோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். இப்போ நம்ம ஒரு மீட்டிங் கொடுத்தா அந்த மீட்டிங் ஒரு லிங்க்கை கொடுத்து இப்போனா வாட்ஸ்அப்பில் டெலிகிராமில் தான் அனுப்புவாங்க. அந்த லிங்க்கை தட்டி நம்ம அது கேட்க நம்ம ஜூமுக்கு தான் கொடுப்போம். எப்படியும் கொடுத்துட்டா நம்ம சும்மா போய்ட்டு ஜாயின் ஆகிக்கலாம். இல்லாட்டி நம்ம ஜாயின் மீட்டிங் கொடுத்து பாஸ்கோடையும் நம்ம பணி வந்து நம்மகிட்ட என்ன டிவைஸோட பேர் தான் இருக்கும். அன்றைக்கி டிவைஸோட பேர் கொடுக்காம நம்மகிட்ட பேரை நம்ம அதை கொடுத்துக்குறோம். சரியா, நம்மகிட்ட பேரை கொடுத்துட்டு தான் ஜாயின் ஆகலாம். மீட்டிங் ஐடி அடிச்சு இப்போ இப்படி தான் சும்மா நார்மலாக இருக்கும். இப்போ இதை சைன்இன் பண்ணினோம்னா இதோட ஃபீச்சர்ஸ் அப்படியே ட்ரிபிள் மடங்கு ஆகிரும். டபுள் ட்ரிபிள் மடங்கு ஆகுறதுனா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுப்பாங்க ஜூமால். அப்படின்னா நம்மளாக ஒரு ஃபஸ்ட்டாகி ஒரு மீட்டிங் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். நான் ஏற்கனவே ஒரு இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் எப்படி ஜூமுக்கு சைன்இன் பண்ணுறதுன்னு. இன்னொரு தக்கம் இதிலே சொல்கிறேன், ஜூம் டுட்டோரியல் தானே. சைன்இன் கொடுத்துட்டு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை விட கூகுளுக்கு தான் கொஞ்சம் லேஸாக இருக்கும். கூகுளில் கொடுத்துட்டு ஒரு இமெயில் அட்ரஸை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு எனக்கு லான்ச் ஜூம்னு இருக்குது கொடுக்குறேன். இப்போ கனெக்டிங் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். கனெக்டிங் ஆகணுன்னா இது விட்டு இன்டர்ஃபேஸ் டோட்டலாக மாறிடும். டோட்டலாக பாருங்கள், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு இதில் எப்படி இது போடுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நான் சும்மா இந்த கரீனா ஃப்ரீ ஃபயரோட இது தான் போட்டிருக்கேன். இப்போ சேஞ்ச ஃபோட்டோவை கொடுத்துட்டு இப்போ நம்மகிட்ட நான் இந்த அப்படின்னா அந்த எக்ஸஸ்க்கு பெர்மிஷன் கொடுக்கக்கூட நல்லா வாசித்து தான் இது பண்ணணும். நான் சும்மா ஒரு இதை கொடுக்குறேன். அந்த பெகசஸ் ஸ்பைவேரோட ஐக்கானை கொடுக்குறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஐக்கான்லாம் மாற்றிக்கலாம். அதை வச்சு இப்போ நம்மளுக்கு இன்னொரு டிஸ்பிளேயில் என்ன நேம் கொடுக்கலான்னா அதை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்ல வேண்டிய இப்போ நீங்கள் ஒரு ஹொஸ்டாகி ஒரு மீட்டிங் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட இது இருக்கும். அப்படியே மீட்டிங் ஐடி இதை வந்து நம்ம சென்ட் இன்விடேஷனை கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காப்பி டு கிளிப் போர்டுன்னு இருக்குது, அதை காப்பி பண்ணுங்கள். இப்போ இமெயிலெலாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க தான். ஆனால் இமெயிலில் ஒவ்வொருத்தக்காக தனித்தனியாக பேஸ்ட் பண்ணி அனுப்புறத விட வாட்ஸ்அப்பில் குரூப் இருக்கும், அதில் அப்படியே பேஸ்ட் பண்ணி கரெக்ட் கொடுத்துட்டு இப்படி அனுப்பிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நான் இது பண்ணுறது அப்படியே வந்துருச்சு. இப்போ யாராவது இப்போ நான் யாருக்கா அனுப்பிட்டேன்னா அவங்க வந்து இந்த லிங்க்கை தட்டி அவங்க உள்ளுக்கு வந்துக்கலாம். அப்புறம் உள்ளுக்கு வந்தோடனே இப்போ நீங்கள் சரியான டைம் பார்த்து ஸ்டார்ட் மீட்டிங் கொடுத்தா சரி. அந்த ஸ்டார்ட் மீட்டிங் எப்படி கொடுக்குறதுனா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் டைம் ஒன்று செட் பண்ணியிருக்கிறது நான் டைமுக்கு மீட்டிங்கை தொடங்கணும்னு. அப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கொடுத்த லிங்க்குக்கு நியூ மீட்டிங்னு இருக்கும். நியூ மீட்டிங்கை கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா சரி. ஸ்டார்ட் கொடுத்தா நான் கேமரா இது பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் கொடுத்தா ஸ்டார்ட் ஆயிடும். என்ன டவுன்லோட் ஆகுது தம்பே ஏய் டவுன்லோட் ஆகாது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கொடுத்துட்டேன். இப்போ got it. இப்போ நான் இப்போ இதுக்கு அலோவ் ஜூம் டேக் அ பிக்சர் அப்படின்னா இதுக்கு இது தேவை தானே, அப்படின்னா கேமரா தேவை தானே, அதனால நம்ம எல்லாம் கொடுக்கலாம். இந்த டேனின்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இது இருக்குது. இப்போ ஒரு ஹொஸ்டால் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியும் தானே. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறப்ப இப்போ நம்ம இப்போ டீச்சர்ஸ் மறந்தால் பிடிஎஃப் இந்த டாக்குமெண்ட்லாம் ஷேர் பண்ணுவாங்க. இப்போ நான் என்னத்தை ஷேர் பண்ணலாம், ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை சும்மா தூக்கி இறக்கி தள்ளிடுறேன். டிவைஸ் ஸ்டோரேஜ் டவுன்லோட் என்ன திறக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீடியா ஃபயர் எப்படி இது பண்ணுறதுன்னு அதை எடுத்துகிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே ஷேர்னு இருக்குது, அதை கொடுத்துட்டோம்னா சரி.
அந்த இந்த டாக்குமெண்ட் அப்படியே ஸ்க்ரீனுக்கு வந்துடும். இப்போ நம்ம தள்ளி தள்ளி இது பண்ணிக்கலாம். தள்ளி தள்ளி இப்போ நம்ம எழுதணுமா, இப்போ ஆனால் ஒருத்தர் கிறுக்குன்னு இருக்கலாம். அப்படிலாம் செய்யக்கூடாது. இப்போ டீச்சர்ஸ் மாதிரி படிப்பிக்கக்கூட அந்த மாதிரி செய்யக்கூடாது. அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதே மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம இருக்கிற படிக்கிறோம்னா சத்தம் போடாமல் கப்பு சுப்புன்னு இருந்து படிக்கணும். கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். அந்த மாதிரி இப்போ நான் ஒர்ஸ்டாகனா அவங்க மீட்டிங் அப்படி எண்ட் பண்ணிடுவாங்க. இதே மற்றவங்கள வந்து அப்படின்னா ஜாயின் ஆகுறவங்களாம் அவங்க வந்து இன்றைக்கி பாருங்கள் லீவுன்னு இருக்கும். இந்த மேலே இன்றைக்கி எண்டு தான் இருக்கும். நான் ஒஸ்ட்டாக இருக்கனால இன்றைக்கி லீவுன்னு இருக்கும். லீவை கொடுத்துட்டு நீங்கள் கிளாஸை விட்டு கிளாஸ் போர் அடிக்குதா அப்படிலாம் இல்லை. கிளாஸ் எப்போ முடிக்கிறாங்களோ அந்த டைம் நீங்கள் லீவ் ஆகி வெளியே வந்துடலாம். இல்லை நீங்கள் லீவெல்லாம் ஒன்றும் ஆக தேவையில்ல. டீச்சர்ஸ் மேலே கிளாஸ் முடித்தோன்னே இல்லாட்டி இந்த மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க அந்த மேனேஜர் வந்து இதை முடித்தோன்னே நீங்கள் அதில் வந்து அவங்களா அவங்கள வெளியே இது பண்ணிடுவாங்க. அவங்க மீட்டிங் முடிச்சிட்டாங்க எல்லாம் வெளியே வந்துடுவாங்க. இப்போ எப்படி நான் ஆடியோ கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்க்கு அதெல்லாம் எல்லாம் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம கைக்கிறது விளங்கும். இப்போ நம்ம கதைக்கிறது விளங்குதான்னு பார்க்க இப்போ நான் மட்டும் இருக்கனால விளங்காது. அப்படின்னா நான் மட்டும் தானே இருக்கேன். இங்கனைக்கு பச்சை கலருக்கு இந்த மைக் மாதிரி இருக்குது. பச்சை கலர் போயிட்டு வரும். அப்போ அவங்கள்ட்ட மைக் வேலை செய்யுது. ஃபஸ்ட்டு ஜூமுக்கு ஜாயின் ஆகணுன்னே நம்மளோட ஆடியோ வந்து டிஸ்கனெக்ட் ஆகி தான் இருக்கும். இன்றைக்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹெட்ஃபோன் மாதிரி இருக்குது. அதை கொடுத்துட்டு மேலே வைஃபை கெலோர் டேட்டான்னு இருக்கும். அதை கொடுங்க. அதை கொடுத்தா தான் நம்மட்டு இப்போ அவங்க பேசுகிறது நம்மளுக்கு கேட்கும், நம்ம பேசுகிறது அவங்களுக்கு கேட்கும். இப்போ கிளாஸ்லாம் நடக்கும். நம்ம மைக் ஆஃப் பண்ணணும். நம்ம வீட்டில் உள்ள சத்தம் எக்கோலாம் நிறைய கேட்கும். மைக் ஆஃப் பண்ணணும். எதுவும் கேள்வி கேட்கலாம் மட்டும் மைக் ஆன் பண்ணணும். இப்போ மைக் ஆஃப்லனா அப்படி மைக் வந்து வெட்டுப்பட்ட மாதிரி இருக்கும். மைக் ஆனில் தான் மைக் வெட்டுப்படாமல் இருக்கும். இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டரை ஸ்டப் பண்ணணும்னா அந்த எக்ஸ் மாதிரி இருக்குது, அதை கொடுத்துடணும். அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஜூம்னா அவ்வளோ கஷ்டமாக வந்து லேசானது தான். எதுவும் டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லித்தரேன். இப்போ நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது பழைய அப்டேட்டோட. இப்போ தான் நான் ஜூமை இன்ஸ்டால் பண்ணேன். அப்படின்னா ஃபோன் ஸ்டோரேஜுக்கு முன்னால் ஜூமை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் இப்போ தான் ரீஇன்ஸ்டால் பண்ணேன். இப்போ இந்த அப்டேட்டுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்தாங்க. யூடியூப்லாம் கொண்டு வந்திருக்காங்க. என்னத்துக்குன்னே தெரியல. இப்போ நான் மீட்டிங் எண்ட் பண்ணிக்கிறேன். எண்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வெளியே வந்துடலாம். இப்போ நிறைய பேருக்கு இந்த ஒயிட் தீம் பிடிக்காது. அப்படின்னா லைட் தீம் பிடிக்காது. நிறைய பேருக்கு டார்க் தீம் தான் இப்போ ரீசெண்டாக பிடிச்சிக்கிட்டு வருது. ஆனால் நம்ம டார்க் தீம் ஆன் பண்ணிட்டா எல்லாம் டார்க்காக வரும். டார்க்கு கொஞ்சம் அழகாக இருக்குது. அப்படின்னா நைட் மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணுறவங்களுக்குலாம் சும்மா அந்த ஒயிட் தீம் வந்து கண்ணெல்லாம் அப்படியே ஒரு வழி வர்ற மாதிரி இருக்கும். டார்க் தீம் யூஸ் பண்ணால் கொஞ்சம் இதாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நிறைய பேருக்கு ஜூம் பற்றி தெரியாமலாம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.